கல்கி ஆக்டர் பிரபாஸ், அது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், நம்ம துக்கு சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பேன் வேர்ல்டு பிரம்மாண்டமான திரைப்படம். படத்துடைய ட்ரெய்லர் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு. படத்துடைய வேபெக்ஸ் தாறுமாறாக இருக்குது. ஒரு ஆங்கில படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மட்டும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா இது இனி வரும் காலங்களில் ஆங்கில படத்துக்கு நிகராக இல்லை, ஆங்கில படம் மாதிரியே இங்கேயே படங்கள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு புதுமையான முயற்சி தான். இது ஹிட் ஆகுமா, ஃப்ளாப் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒரு புதுமையான கதைக்களம், யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு கதைக்களம், ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு கதை எப்படி ஒர்க் அவுட் ஆகி யார் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்திருக்க ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் விஷுவல் ரொம்ப அற்புதமாக இருக்காமா, விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் இப்போதைக்கு இந்த வாரம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்குது நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். அதில் தான் ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் தமிழ் அப்படி சென்சார் முடியலையாமா, என்னடா சொல்கிறீங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னுமா சென்சார் பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுது. டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சு சென்சாரில் கொஞ்சம் டிலே ஆகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்கி படத்தை அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஐமேக்ஸில் நம்ம தமிழ்லேயே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஐமேக்ஸில் தெலுங்கு வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ் வெர்ஷன் ரெடி ஆகிறதுலாம் இப்போ பிரச்சனை ஆகிடுச்சாமா. தமிழ் வெர்ஷன் ஐமேக்ஸில் வெளிவர போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளிவரும், ஆனால் ஒரு டிலே ஆகிட்டு வரும், ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகும் ஐமேக்ஸில் தமிழ் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இப்போ ப்ராப்பராக இந்த சென்சார் போடலாம், டப்பிங்லாம் இவங்க பிளான் பண்ண மாதிரி முடிச்சு சென்சார் வாங்கியிருந்தா ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே நம்மளுக்கு தமிழ் அப்படில் ஐமேக்ஸில் இந்த படம் வெளிவந்திருக்கும். ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சட்ட சிக்கல். தெலுங்கு வெர்ஷன் மட்டும்தான் வரப்போகுது. ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஐமேக்ஸில் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதில் ஏதோ யாரோடைய கண்டுபிடிச்சி தெரியல. அதில் இப்போதைக்கு ஒரு மாற்றமாக இருக்கேன். ஸோ இந்த படம் மட்டும் ஐமேக்ஸில் வெளிவந்திருந்தா ஐமேக்ஸில் வெளியாகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான 3D படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். அதாவது இந்தியன் சினிமாவிலேருந்து ஐமேக்ஸில் வெளிவரக்கூடிய ஒரு 3D படமாக இந்த படம் இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் என்னடானா இப்படி ஆகிப்போச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.